கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் 7/3/2024க்குரிய ஒரு காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு 512 ட்ரா நம்பர் டுடே. ஸோ ஒரு சூப்பரான மாசான ஒரு ரிசல்ட்டை தான் ரிவீல் பண்ண போகிறோம். வாங்க பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு மேலே உங்களை அந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இன்னைக்கு 50-50 லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடலாம் வாங்க. கேஎல் ரிசல்ட் 861, நம்மளோட கெஸ்ஸிங் 861. ரிசல்ட் நம்மளுக்கு அப்படியே பவர்ல அடிச்சிருக்கான். ஒரு சூப்பரான தரமான ஒரு மாசான ஒரு வின்னுங்க. அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஏபிஎஸ்சி பிசியில ஏபி அடிச்சிருக்கான். பிசி அடிக்க வேண்டியதுங்க, ஏசி அடிக்க வேண்டியதுங்க, மூணுமே அடிக்க வேண்டியதுதான். ஏபி மட்டும் அடிச்சிருக்கான்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஏபி 86, பிசி 62. அப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த ஏசி வந்து 18 வச்சிருக்கோம். இப்படி உள்டாவும் ஆயிடுச்சு. ஆல் போர்டுல பார்த்துக்கிட்டீங்கன்னா 862 இருக்கு, 861 ரிசல்ட். ஆல் போர்டில் 3 நம்பர்ல 2 நம்பர் மாசான ஒரு வின், 3 நம்பருமே மாசான ஒரு வின் அதிகமாக இருக்க வேண்டியதுதான். பட் ஆனால் டபுள் டிஜிட்ல உள்ள வந்துருச்சு. 2 ஆல் போர்டு 2 வின்னிங். அப்புறம் பிசி 61, ஏ போர்டு பி போர்டு சி போர்டு இண்டிவிஜுவல் கேமிங்ல 61 வின்னிங். இன்னைக்கு ஒரு சூப்பரான தரமான ஒரு மாசான ஒரு வின்னிங்க. இப்ப பாக்குறது காருண்யா லாட்டரி பிளஸ் கூறிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் தான் இப்ப நீங்க பாக்குறது. தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 3 டிஜிட் கெஸ்ஸிங் நம்பரை பார்த்துக்குங்க. பார்த்து லிமிட்டா ப்ளே பண்ணுங்க. உங்க கெஸ்ஸிங் நம்ம கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து ஒவ்வொரு செட்டா கூட ப்ளே பண்ணுங்க. நம்ம கவனமா ப்ளே பண்ணுங்க. நேற்று நம்ம அடிச்ச ரிசல்ட் 50-50 லாட்டரி அப்படி பவர்ல வச்சா பவர்ல தான் கொண்டு வருவான். ஏன்னா நம்மளுக்கு இந்த 6ஆம் தேதி தாங்க நம்மளுக்கு கெஸ்ஸிங் பயங்கரமா பிக்கப் பண்ணுவோம். ஆனா மிஸ் ஆகுறது அந்த 6ஆம் தேதி தான். எது மிஸ் ஆகுன்றீங்க? பவர் டிஜிட்ல வின்னிங் நம்பர் இருக்கும், ஆனா பாக்ஸ்ல வின்னிங் ஆயிருக்கும். அதனாலதான் இன்னைக்கு நம்ம அக்யூரேட்டா பார்த்து சும்மா தரமா கிளியரா எடுத்தது. அதனாலதான் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு 3 டிஜிட் வின்னிங் நம்பர். நான் இப்பயும் சொல்றேன், நான் யூஸ் பண்ற நம்பர் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதே தான். உங்களுக்கு வின்னிங்னா எனக்கு வின்னிங், உங்களுக்கு லாஸ்னா அது எனக்கும் லாஸ். 3 டிஜிட் கெஸ்ஸிங் நம்பர் பாக்ஸ். இது வந்து நீங்க பாக்குறது ஒரு 50-50 லாட்டரி ரிசல்ட் ரிவீல் பண்ணீங்க. ஒரு சிறப்பான சூப்பரான மாசான ஒரு வின்னிங்கோட தான் நம்ம அடுத்த கெஸ்ஸிங்கே நம்ம ஆரம்பிக்கிறோம். இப்போ பார்க்குறது 3 டிஜிட் கெஸ்ஸிங் பாக்ஸ். பார்த்தீங்கன்னா ஆல் போர்டை பொறுத்தளவு நான் சொன்ன மாதிரியே தான். நேற்றே நான் ஓப்பன் சேலஞ்சே விட்டுருந்தேன். 2 போர்டு 3 நம்பர்ல 2 போர்டு மிஸ் கணிப்புகள் வின்னிங் ஆகும். ஒரு நம்பர் தான் மிஸ் ஆகும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு ஒரு நம்பராது வின்னிங் ஆகும். அவ்வளோதாங்க. இப்போ நாளைக்கு காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங் சிறப்பான கெஸ்ஸிங்கை பார்த்துக்கிட்டீங்கன்னா 039. இதுதாங்க நாளைக்கு வர வேண்டிய ஒரு கணிப்புகள்லேயே ஒரு சிறப்பான கணிப்புகள்னா 039. இதுதாங்க நாளைக்கு ஆல் போர்டுக்கான ஒரு ஆட்டமே. ஆட்டம் பயங்கரமா இருக்குங்க எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு. அதுக்கும் இப்போ பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் தலைவா. இப்போ அடுத்து ஏ போர்டை பொறுத்தளவு நம்ம ஏபிசி இண்டிவிஜுவல் கேமிங்கை பொறுத்தளவு டுடே பார்த்துக்கிட்டிங்கன்னா பிசி, இதில் வந்து பிசி வின்னு. ஏ போர்டு மட்டும்தான் உள்ள மிஸ் ஆச்சு. ஏ போர்டு இது வாங்க காருண்யா ப்ளஸ் லாட்டரி பெரிய ஒரு ஏ போர்டு பி போர்டு சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். தொடர்ந்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வின்னிங் வச்சு தான் நம்ம பேசுவோம். வின்னிங்ல நம்ம எதனால தப்புட்டு இருக்கோம், எப்படி விட்டுருக்கோன்றத ஆராய்வோம். ரெண்டுல ஆராய்வது உண்மைதான். இது ஏ போர்டு பி போர்டு சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துக்கிட்டீங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கறது ஒரு 3 டிஜிட் பவர் கெஸ்ஸிங் தான். இதுதாங்க 3 டிஜிட் பவர் கெஸ்ஸிங். இதுல வந்து நம்மளுக்கு ரிசல்ட்டை வச்சு எடுக்கிற ஒரு ஆப்போசிட் நம்பரும், பட் அடுத்து வந்து நம்மளுக்கு வரவேற்கக்கூடிய இந்த மாதம் 3 டிஜிட் நம்பர் பெண்டிங்கில் உள்ள நம்பரும் ஃப்ளிப் நம்பரும் எல்லாமே சேர்த்து அதில் எது ஹைலைட்டாக வருதோ அதை தாங்க தூக்கி நம்ம ஒன்று பாட்டுவோம். அதுதாங்க இது வந்து 3 டிஜிட் பவர் கெஸ்ஸிங் வந்து நீங்கள் பாக்ஸாக போடணும்னு அவசியம் இல்லை. இது முழுக்க ஒரு 3 டிஜிட் பெரியவர்களுக்கு மட்டும்தாங்க. 3 டிஜிட் லைக் பண்ணி போடுறவங்களுக்கு, ஒரு ஆஃப் டிக்கெட் போடுறவங்க, ஃபுல் டிக்கெட் போடுறவங்களுக்கு தாங்க முழுக்க இந்த ஒரு 3 டிஜிட் பவர் கெஸ்ஸிங். இது கார்னியா ப்ளஸ் லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பவர் கெஸ்ஸிங். 256307 437 990 948064 578 051 093. இது ஒரு சூப்பரான 3 டிஜிட் பவர் கெஸ்ஸிங், மாசான கெஸ்ஸிங். யார் யாரெல்லாம் வின்னிங் எடுத்தீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்மளோட கெஸ்ஸிங்கை என்னோட கெஸ்ஸிங்கை நான் சொல்லிட்டேன். உங்களோட கெஸ்ஸிங் எனிவே ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
அடுத்து பார்க்க போறது ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸிங் தான் இப்போ நம்ம பார்க்குறது. ஏபிஏசிபிசியை பொறுத்தளவு குறைஞ்சபட்ச நம்பர் தாங்க. 63440349 9943 39121138. இது ஒரு முழுக்க ஒரு ஏபிஏசிபிசிக்கான கணிப்புகள் மட்டும் உண்மைதான். அதனால நம்மளோட கெஸ்ஸிங் உங்களோட கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்க. இது ஒரு சூப்பரான காருண்யா ப்ளஸ் லாட்டரி கெஸ்ஸிங் தாங்க இது. இப்போ நம்ம ஏபிஎஸ்சிபிசியில் டுடே 50-50 லாட்டரி வச்சு அடித்தது 86 அடிச்சிச்சு, 62 வச்சுருந்தோம், 18 வச்சுருந்தோம். இது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா இன்னைக்கு 3 டிஜிட், அதாவது 3 செட்டு வின் ஆயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு 3 செட்டு சும்மா அடிச்சு சும்மா பட்டையை கிளப்பிருக்கலாங்க. 3 செட்டை அடிச்சிருந்தோம்னா 3 டிஜிட் அடிச்சா இதில் அடிக்கும். பட் ஓரளவுக்கு மிஸ் மேட்சாக உள்ளே வந்துருச்சு. பட் ஆனால் ஏதோ நம்ம இந்த மாதம் பிப்ரவரி எண்டில் வின்னிங் கொடுத்தோம். இப்போ ஒரு 10ஆம் தேதிக்குள்ள இந்த கொடுத்துடலான்னு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்குள்ளே நம்ம 6ஆம் தேதியை வின்னிங்கை சிறப்பாக நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கொடுத்தாச்சுங்க. ஓரளவுக்கு இதே மாதிரி ஒரு வின்னிங் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி நம்ம கொடுத்தோம்னா இதே சிறப்பான ஒரு வெற்றி நம்மளை தேடி வந்துட்டே இருக்கும். இப்போ நான் நினைக்கிறது என்னன்னா, நம்ம வெற்றி கணிப்புகள் கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கு. எனக்கு அப்பப்போ ஊடால ஒரு டவுட் வருங்க. நம்ம வெற்றி அதாவது கெஸ்ஸிங் வந்து கரெக்டாக தான் எடுக்கிறோமா, இல்லைன்னா அது ஒரு ட்ராக்ல போகுது, நம்ம ஆப்போசிட் ட்ராக்ல எதுவும் போயிட்டு இருக்கோமா அப்படின்ற ஒரு சந்தேகம்லாம் வரும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் அதிகபட்சம் அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் வின்னிங் இல்லைன்னா கொஞ்சம் மனசு சங்கடமாயிரும். ஏன்னா பார்க்குற உங்களுக்கே காண்டா இருக்கும். என்னடா நீ கெஸ்ஸிங்கை போட்ட இதை போட்டு எனக்கிட்ட என்னடா போடுற அப்படின்னு. அது ஒவ்வொரு சைடு ஒவ்வொருத்தவங்க மெசேஜ் அப்படி பண்ணுவீங்க. பட் ஆனால் எல்லாருமே அப்படி பண்ணலை. எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக தான் எல்லாருமே இருக்கீங்க. அதனால் அந்த நம்பிக்கையில் நான் கொஞ்சம் தைரியமாக நல்லா தான் ப்ளே பண்ணுறேன். எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் கலங்கம் இல்லாமல் எனக்கு நல்லா சப்ஸ்கிரைபர் சார்பில் எனக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கிது. அதனால் நான் நல்லபடியாக கெஸ்ஸிங் நல்லா ஃப்ரீயாக எடுக்கிறேன், தைரியமாக போடுறேன். லாபமோ நட்டமோ அது என்னையும் உங்களையும் மட்டுமே தான் சாரும். அதனால் நிறைகள் குறைகள் எதுவும் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீ சொல்கிற கெஸ்ஸிங்கே சரியில்லடா, புரியலடா, ஏதோ மாதத்தில் என்னடா வின்னிங் கொடுக்குற அப்படின்னு கேட்டீங்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கும் பதில் சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த விளையாட்டு பொழுதுபோக்கிற்கு மட்டுமே, இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். கேரளா ஸ்டேட் லாட்டரி கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக உறுதியளிக்கிறோம். இந்த விளையாட்டு பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. கெஸ்ஸிங் ஃபார் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக போகும். யாருக்குன்னு எனி டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனிவே டுடே நல்ல ஒரு தரமான ஒரு வின்னிங்கை பார்த்தோம். நாளைக்கு நல்ல ஒரு வின்னிங் இருக்க வாங்க எல்லோரும் சேர்ந்து ட்ரை பண்ணுவோம், தேடுவோம். நல்ல ஒரு வின்னிங்காக நம்ம எப்பயுமே காத்து கொண்டிருப்போம். சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் நண்பர்களை. வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.